மகளை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. பழனியில பாலதண்டாயுதபாணி அந்த கோயிலுடைய 100 கோடி மதிப்புடைய இடம் 2 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்ட விஷயம்தான் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி முந்தைய திமுக அரசாங்கம் கைப்பற்றி வைத்திருந்த கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாம் தாவேக அரசாங்கம் 60 நாட்களுக்குள்ளாக தனியார்களுக்கு விற்று கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள் என்ற ஒரு புகார் எழும்பியிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த பழனி கோயில் விஷயம் இன்னைக்கு பெரிய விஷயம். பழனிக்கே பஞ்சாமிர்தம் கொடுக்க பார்த்துட்டாங்க. அதுவும் அந்த அறநிலையத்துறை அமைச்சர் அவருடைய உறவினர் பேரில் அந்த இடத்த வாங்கிட்டாருன்னா அவர் இல்லைன்னு மறுக்கிறார் அந்த அமைச்சர். இதெல்லாம் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இதில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம். இப்போது இந்த செய்தியை சொன்னதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. செய்தி அதாவது வித்தவனை பற்றி எந்த செய்தி இல்லை, வாங்கினவனை பற்றி எந்த செய்தியும் இல்லை, அறநிலைத்துறை பற்றி எந்த செய்தியும் இல்லை, துணை போன அதிகாரிகள் பற்றி எந்த செய்தியும் இல்லை. அந்த செய்தியை இப்படி ஒரு நடந்ததுன்னு சொல்லி யாரோ வெளியிட்ட செய்தியை பதிவு பண்ணவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எப்பேற்பட்ட தாவாக்க ஆட்சியினுடைய தூய சக்தியோ லட்சணத்தினுடைய விஷயம் எப்படி இருக்கு பாத்தீங்களா மக்களே? இந்த வீடியோவை அதை தான் பேச போறோம். நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். பாலதண்டாயுதபாணிக்கு 1888 இந்த நிலம் தர்மமாக தானமாக வழங்கப்படுது. கோயில் நிலங்கள் அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய நிலங்களை வைத்திருக்கிறவர்கள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கோயில் நிலங்கள்லாம் கோயிலுக்கு நிலங்களை தானமாக கொடுப்பாங்க. அந்த நிலங்களை கோயில் பராமரிக்கும். அதில் பயிர் செய்வாங்க. அதில் கிடைக்கிற தொகையை கொண்டு கோயில் பராமரிப்புகள், கோயிலுடைய பல்வேறு விஷயங்களுக்காக அதை பயன்படுத்துவாங்க. காலங்காலமாக கோயில் அதை சுற்றி இருக்கிற நிலங்கள்லாம் மன்னர்கள் பரிசீலித்த நிலமாக இருக்கும். நிலச்சுவாந்தார்கள் கொடுத்துருப்பாங்க, ஜமீன்தார்கள் கொடுத்துருப்பாங்க, மிகப்பெரிய பணக்காரர்கள் பண்ணையாளர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த நிலமும் அப்படித்தான். 1888 சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடிங்க எந்த காலகட்டத்திலேயோ கொடுக்கப்பட்ட நிலம். ஒரு ஏக்கர் 40 சென்ட் நிலம் போல இருக்கு அந்த நிலம். அந்த நிலத்தை வழங்கப்பட்டு அது அப்படியே பராமரிப்புல இருக்கு, கோயில் நிலமா இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அந்த நிலம் பலரால் கையகப்படுத்துகிற சூழ்நிலை வருது. அதெல்லாம் தடுக்கப்பட்டுக்கிட்டே வருது. கடைசியில கடந்த திமுக ஆட்சி காலத்துல சேகர் பாபு தலைமையில அவர் தான் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தில் அந்த இடத்தை முழுமையாக கைப்பற்றி கோயிலுடைய கார் பார்க்கிங்காக அது இலவச பார்க்கிங் பகுதியாக அது செயல்பட்டு வருது. ஒவ்வொருவரும் யாரோ ஒருத்தர் ஆட்டையப்பட ட்ரை பண்ணுவாங்க. அதை அப்போதைய அரசாங்கம் தடுத்துக்கிட்டே இருக்கும். இது கடந்த ஆட்சியில முழுமையாக தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. இது இடையிலேயே மீண்டும் அதை ஆக்கிரமிக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அது இந்த தாவேக அரசாங்கம் பதவி ஏற்ற உடனே அந்த வேலையை துரிதப்படுத்தியிருக்காங்க. கடந்த மாதம் 2ஆம் தேதி இது தொடர்பாக ஒரு கடிதம் எழுதப்படுது. அந்த ஈவோக்கு ஒரு கடிதம் ஜேசி அனுப்புறாங்க. ஜாயின்ட் கமிஷனர் அனுப்புறாரு ஒரு கடிதம். அறங்காவலர் அந்த கோயிலினுடைய நிர்வாகத்துக்கு கடிதம் ஒன்று வருது. இந்த கடிதம் அதுக்கு பின்னாடி இல்லை, இந்த மாதிரி ஒரு ஏதாவது விஷயங்கள் இருக்கு, நீங்க அதை கண்காணிக்கணும் வைக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு கடிதம். அந்த கடிதத்தை கவனிக்கவே இல்லை. இதுக்கு இடையில அங்கிருந்த பத்திரப்பதிவு துறையினுடைய அதிகாரி திடீரென அவர் லீவு போட்டுறாரு. அந்த லீவ் அன்னைக்கு 6ஆம் தேதி, கடந்த மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு கொடைக்கானல்ல இருந்து ஒரு அதிகாரி டெப்டேஷன்ல ஒரு நாளுக்கு மட்டும் இங்க வர்றார். வந்தவர் 6ஆம் தேதி அன்னைக்கும் ஒரு கடிதம் போது அந்த கடிதத்தை அவர் கவனிக்கவே இல்லை, கடிதத்தை பார்க்கவே இல்லையா. அவர் அந்த பத்திரத்தை பதிவு பண்ணிடுறார். அந்த இடத்த 1 ஏக்கர் 40 சென்ட் உள்ள அந்த இடத்த கிட்டத்தட்ட அதோட மதிப்பு 100 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்தை 2 பேருக்கு வெறும் 2 கோடிக்கு பதிவு பண்ணி கொடுக்குறாரு. இது பூதாகாரமா வெளியில வந்துருச்சு. அந்த பதிவு செய்தவர்கள் யாரு, இது வரைக்கும் அவங்க புகைப்படங்கள் வெளியில வரவே இல்லை. வாங்கினவன் யாரு, அதுவும் வெளியில் வரவே இல்லை. வித்தவன் யாரு, அதுவும் வெளியில வரவே இல்லை. ஆனால் அந்த நிர்வாக அந்த அறங்காவல குழுல நிர்வாக அதிகாரியா இருந்தவர், அந்த கோயிலுடைய நிர்வாகி, உடனடியாக அவருக்கு மறுநாளே அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து சென்னைக்கு மாத்திடுறாங்க. ஒரு நாள் டெப்டேஷன்ல வந்தவர் மீண்டும் கொடைக்கானலுக்கு போயிடுறாரு. இப்போது பூதாகரமா பிரச்சனை வெளியில எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில தெரிஞ்சிருச்சு. அமைச்சருடைய உறவினர்னு சொன்னோன்னே அமைச்சர் டென்ஷன் ஆயிட்டார். ரமேஷ் இருக்கார் இல்லையா, இந்த முறுக்கு எப்போ சுட்டிங்க, அதுக்கு தேதி இருக்கான்னு கேட்டார் இல்லையா, அந்த அமைச்சர் டென்ஷன் ஆயிட்டு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னுடைய உறவினர்லாம் கிடையாது, எனக்கு புதுசா உருவாக்குறாங்க, கடந்த ஆட்சியில் அப்பா எல்லாம் உருவாக்குனாங்க பாரு அந்த மாதிரின்னு கருணாநிதி நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை நக்கல் அடிக்கிற விதமா பேசுறாரு. ஆனா ரமேஷ், இது உங்களுக்கு அழகு இல்லைங்க. இந்த நக்கல் நையாண்டிலாம் செய்யாதீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா
உங்க வயசு, அவருடைய அரசியல் அனுபவம். நீங்க அதிகாரியா அமைச்சரா உட்காந்துங்கிறதுக்காக ஆணவத்தில் ஆடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க உங்க துறை சம்பந்தமா என்ன குற்றம் சொல்றாங்களோ அது இல்லைன்னா மறுங்க. அதுக்கு அப்பா மாதிரி அந்த காலத்துல அப்பாவெல்லாம் உருவாக்குனாங்கன்னா, எல்லா காலங்களிலும் விரும்பி அழைப்பது. அம்மான்னு அழைச்சாங்க ஜெயலலிதாவை, அவங்க எல்லாருக்கும் அம்மாவா? அறிவு இருக்கணும்ல. அது அன்பாக கூப்பிடுறது. உடனே அதை நக்கல் அடிக்கும். உங்க முதலமைச்சர் போய் சட்டசபையில் அப்பாவை காணன்னு தேடி காரி துப்புனாங்களே எல்லாரும், அதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க? அப்பாவை காணன்னு புள்ள தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்க முதலமைச்சர் சப்பு விஜயோட புள்ள அப்பாவை காணன்னு தேடிட்டு இருக்கான். புருஷனை காணன்னு அந்த அம்மா செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கு. அதனால எங்க தேடினாலும் காரி துப்புற விஷயம் ஏதோ ஒன்று இருக்கும் தாவேக அரசுல. முதல்ல உங்ககிட்ட இருக்கிற அழுக்கெல்லாம் பாருங்க, அடுத்த அழுக்கெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், அங்க இருக்கா இல்லையான்றது அப்புறம். ஏன்னா திமுக ஆட்சி காலத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு 6000 கோயில்களுக்கான பல ஏக்கர் நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டுச்சு. பல லட்ச கணக்கான கோடிகள் மதிப்புடைய இடங்கள் மீட்டெடுக்கப்பட்டது. 1000 கோயில்களுக்கு மேல கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. ஆனா அந்த அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்லுவாங்க. ஆனா அந்த அரசாங்கத்துல சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஏராளமான விஷயங்கள் கும்பாபிஷேகம், கொடையளிப்பு விழா, அன்னதான விழான்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடத்தப்பட்டுச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? கோயிலுக்குள்ள விசிலடிச்சிங்க. உங்ககிட்ட ஒருத்தர் 4000 வாங்கினான். அதுவும் உங்களுடைய சமூகம் சார்ந்த சாதி சார்ந்த ஒரு வாங்கினார்னா அவர்கிட்ட மன்னிப்பு கடிதம் வாங்குவீங்க. ஆனா 10 ரூபாய் வாங்கிட்டான் உள்ள விடுறதுக்குன்னு சொன்னா அவனை நீங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இது உங்களுடைய நிலைப்பாடு. பட் ஆனா அதுக்கு விளக்கம்லாம் வியாக்கானெல்லாம் கொடுத்தீங்க. அதை ஏத்துக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு வச்சுங்களா. இந்த விஷயத்துல 100 கோடி இடத்தை ஆட்டையை போட்ட விஷயத்துல உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. நான் உங்க மேல குற்றமும் சொல்லலை. ஆனா அதே நேரத்துல எடுத்தறிஞ்சு பேசுற விஷயம் இருக்குல்ல. கடந்த காலத்துல அப்பாவை தேடினாங்க, அப்பான்னு பேர் வச்சாங்க, அந்த மாதிரி எனக்கு சொந்தக்காரங்களாம் உருவாக்குறாங்கன்னு உங்க சொந்தக்காரங்கன்னு சொல்றது ஆட்கள் மேல அவங்க ஆதாரத்தோட சொன்னாங்கன்னா நீங்க நடவடிக்கை எடுங்க. இப்ப அந்த செய்தி போடுறதுக்கு 3 பேரை கைது பண்ணிருக்கீங்களே. வித்தாம்பார் ஒருத்தன், அவனை ஏன் பிடிக்கல? வாங்கினாம்பார் ஒருத்தன், அவனை ஏன் பிடிக்கல? 2 பேர் மேல பத்திரப்பதிவு பண்ணிருக்காங்கல்ல. அந்த 2 பேர் யாரு? அவங்க போட்டோ கூட இது வரைக்கும் நீங்க வெளியிடலையே. அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குது? அறநிலைத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? பத்திரப்பதிவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? இதுல பத்திரிகையாளர் மத்தியில ரொம்ப நியாயவான் மாதிரி, யோகி சிகாமணி மாதிரி, ஆமாங்க தவறு நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறீங்க. சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? அசிங்கமா இல்ல? தவறு நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறதே அயோக்கியத்தனங்க. அப்ப நேரடியாக அந்த துறை தொடர்பான நபர்கள் தவறு செய்திருக்கிறார்களா, அதிகார மட்டத்துல அந்த ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இல்லாம அவ்வளவு சீக்கிரத்துல எந்த விஷயத்தை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 100 கோடி மதிப்புடைய இடத்த 2 கோடி வித்திருக்கான். பத்திர பதிவு எப்படி நடக்கும்? எந்த அடிப்படையில்? சாதாரண ஒருத்தர் சாமானியம் போனான்னா அவங்களுடைய டாக்குமெண்ட்டை உடனே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவீங்களா? 50 கேள்வி கேட்பீங்களா? ஆதார கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா, நீ தான் ஓனரா? 9 கேள்வி கேட்குறீங்களா? இது எப்படி ஒரு கோயில் நிலம்? கோயில் நிலம்னு சர்ச்சைக்குரிய இடம். பல முறை அதை இந்த மாதிரி பத்திரப்பதிவு செய்ய முயற்சி எடுத்து தடுக்கப்பட்ட நிலம். அப்ப அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பார்த்தீங்களா? இந்த லட்சணத்துல தவறு நடந்துருச்சான். இது நிர்வாகம் வெளிப்படையா ஒத்துக்குதான். மானக்கேடியா இது? அசிங்கமியா இது? ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டா நீங்க யோகியமா? யோகி சிகாமணியா நீங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு நம்ம சப்பு விஜய். இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம். அமைச்சரவை கூட்டத்துல என்ன பேசினாராம்? ஊழல் செய்தா உடனே நடவடிக்கை எடுப்பேன். இந்த ஊழல் நடந்திருக்கு, என்ன பண்ணிட்டீங்க? 100 கோடி ஊழல். 1 ரூபா 2 ரூபா கிடையாது, 100 கோடி. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி கும்பல் என்ன பண்ண தெரியுமா? இந்த தாவேக கும்பலை பத்தி சொல்லணும்னா, சின்ன விஷயம்னா பெருசா ஊதி பெருசாக்குவானுங்க, பெரிய விஷயம் நடக்க அமைக்கிடுவானுங்க. இப்ப கரூர்ல 25,000 கோடி மதிப்புள்ள இடங்கள், கோயில் நிலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதுவும் இந்த மாதிரி கைமாத்திருக்காங்களாம். அந்த இடத்தையும் வாங்கினவங்களாம் ரத்து பண்ணணும். இப்ப கோயில் நிலம் இங்க பழனியில மொட்டை போட பார்த்த விஷயம் வெளியில வந்துருச்சு. அது வேற வழி இல்லாம ரத்து பண்ண வேண்டியதாயிடுச்சு. கரூர்ல 25,000 கோடி மதிப்புடைய இடத்த ஆட்டையை போட்டிருக்குன்னு சொல்றாங்களே, அது யார் பதில் சொல்றது? 100 கோடி இப்ப நீங்க மீட்டெடுத்ததா அள்ளி விடுறீங்க. அப்ப கூட இப்ப வரைக்கும் அவர்களை காப்பாற்றுகிற வேலையை தான் செய்து இந்த அரசாங்கம். அந்த 2 பேர் யாரு வாங்கினவன்? அதுக்கு வித்தவன், சைன் பண்ணவன் யாரு? அந்த ஈஓ யாரு? பத்திரப்பதிவுத்துறையில அரஸ்ட் பண்ண அந்த ஆள், இன்னைக்கு அந்த ஆள் கொடைக்கானல் அதிகாரி முன்ஜாமீன் போயிருக்காரு. அவர் எந்த அடிப்படையில ஒரு நாள் டெப்டேஷன்ல எவன் கூப்பிட்டான்? இந்த அதிகாரிக்கு, கோயில் அதிகாரிக்கு சென்னைக்கு பணி உத்தரவு, பணி உயர்வு உத்தரவு யார் போட்டது? அது அறநிலைத்துறை அமைச்சருடைய அனுமதி இல்லாம நடந்திருக்காது. அப்ப ரமேஷ் பொய் சொல்றாரானா,
எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தெரியுது. ஒருவேளை அவருக்கு அந்த இடம் வாங்கினதுல அவருக்கு தலையீடு இல்லாம இருந்திருக்கலாம். அவரை விட மேல ஏன்னா அவர் வந்து ஒரு அமைச்சர், அவ்வளவுதான். இங்க வந்து பெரும் கொள்ளையடிக்கிற கூட்டம் தான் வந்திருக்குது. இங்க பெரும் கொள்ளையடிக்கிற கூட்டம். அது சப்பு விஜய் பின்னாடி வச்சுக்கிட்டு, முன்னாடி விஜய் வச்சுக்கிட்டு பின்னாடி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. எவன் மாட்ட போறான்னு தெரியல. ஆனா இந்த 100 கோடி ஆட்டையை போட்ட விஷயத்துல மிக தெளிவான ஸ்கெட்ச் போட்டிருக்கானுங்க. மிக தெளிவாக அது மாட்டிக்கிட்ட பிறகும் அவர்களை இன்றைக்கு தாவேக அரசாங்கம் காப்பாற்றுகிற செயலை செய்து கொண்டிருக்கு. நம்ம கேட்கிற ஒரே கேள்வி, நீ வித்த நான் வாங்கினேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பான்ல, வித்தவன் யாரு, அவனுடைய அங்க அடையாளங்கள் என்ன, அவன் முகம் என்ன, அவன் யார், அவன் எந்த ஊருக்காரன், ஏன் வெளியிடல? சாதாரண ஒரு குற்ற நிகழ்வுல இருக்கிறவங்க கூட போட்டோ போட்டு அசிங்கப்படுத்துறீங்களே. இத்தனை கோடிய கோயில் நிலத்தை கொள்ளடிச்சிருக்கானே, அவன் போட்டோவை ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அப்பேற்பட்ட அப்பாட்டக்கர் யார் அவன், அதை ஏன் வெளிப்படுத்த மாட்டீங்க? வாங்கின 2 அயோக்கிய ராஸ்கல்ஸ், திருட்டு பசங்க யார் அவனுங்க 2 பேரும்? அந்த திருட்டு மொள்ள மாதிரி பசங்களை ஏன் மூஞ்ச காட்ட மாட்டீங்க? ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? அப்ப அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? தாவேக அரசுக்கும் வாங்கி அந்த 2 நபர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? யாருக்காக இந்த நிலம் அவர்கள் பேரில் வாங்கப்படுது? நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் எக்ஸ் தளத்துல. அந்த வாங்கின 2 பேருக்கும் 10 ரூபாய் கூட சம்பாதிக்க துப்பு இல்லாதவர்கள். அவங்களுக்கு ஏதுங்க 2 கோடி காசு? யாருக்காகவோ இந்த இடம் கைமாற்றப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய அட்ராசிட்டி நடந்திருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வருது. இது உண்மையா? அந்த 2 பேரை ஏன் இதுவரை கைது செய்யல? கோயில் நிலத்தை ஏமாத்தினான்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் கைது பண்ணிருக்கணுமா வேணாமா? அவர்கள் ஏன் கைது பண்ணல? பதவி உயர்வு எப்படி கொடுப்பீங்க? கோயில் நிலத்தை வித்துட்டு ஒருத்தன் போயிடுவான், அதிகாரி, ஜாயிண்ட் கமிஷனர், அந்த ஆளுக்கு வந்து எப்படி நீங்க பதவி உயர்வு கொடுத்து நீங்க வந்து சென்னைக்கு மாற்றல் செஞ்சு அனுப்புவீங்க? அவர் மீது எப்போ துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவர் எப்போ கைது பண்ணுவீங்க? கொடைக்கானல் அந்த கையெழுத்து போட்ட பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி எப்போ கைது பண்ணுவீங்க? இத்தனை கேள்விகளுக்கு விடை இருக்கானா இந்த தாவேக அரசாங்கத்துக்கிட்ட? கிடையாது. ஆனா ரொம்ப நேர்மையா இருக்கிற மாதிரி, ஆமாங்க தவறு நடந்து விட்டது, நாங்க அந்த தவறை சரி பண்றதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், விரைவில் அது சம்பந்தப்பட்ட யாரா இருந்தா அவங்க மாதிரி நடவடிக்கை எடுப்போம். இது சொல்றதுக்கு ஒரு அமைச்சர் தேவையே இல்லைங்க. ஆக அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மீது அவர் செய்யவில்லை என்று சொன்னால் கூட இந்த 100 கோடி ஊழலில் அவருக்கு தொடர்பு இருக்குன்னு தான் பேசுவாங்க. அமைச்சருக்கு தொடர்பு இருக்குன்னு தான் பேசுவாங்க. அவர் வழி இல்லை. எனக்கு வந்து சில நாட்களுக்கு முன்னாடி அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு தகவல், ஒரு செய்தி வந்துச்சு. இந்த 100 கோடி மேட்டர்ல எனக்கு பதிவு அனுப்பியிருக்காரு வாட்ஸ்அப்ல, என்னுடைய வாட்ஸ்அப்ல பதிவு அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நாங்க வந்து இது சம்பந்தமா நடவடிக்கை எடுத்திருக்கோம், உடனடியாக அது வந்து அந்த பதிவு வந்து ரத்து செய்வதற்கான நடவடிக்கை தொடங்கிட்டோம், நீதிமன்றம் தலையிட்டு அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒழுங்கு பண்ணோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு, இது அவதூறு பரப்பினால் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு லாஸ்ட்ல ஒரு வரி சேர்த்து ஒரு செய்தி எனக்கு அனுப்புறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து நமக்கு பழக்கமான நண்பர், ரொம்ப முன்னாடியே அறிமுகமான நண்பர்ன்றதுனால ஏதாவது தகவல் இது மாதிரி வந்து போய் எங்கே ஆய்வு பண்ணாலும் உடனே அந்த செய்தி ஒரு போட்டோவெல்லாம் அனுப்பிவிடுவார். இந்த 100 கோடி விஷயம் பெருசா போயிட்டே இருக்கு அப்படின்னு உடனே நாம எங்க ஏதாவது ஒரு விஷயத்த பேசிடுவோம்ட்டு நமக்கு இல்ல நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு அனுப்புறாரு. நம்ம சில ஆதாரங்களுக்காக காத்திருந்தோம். நம்ம ஆர்டிஐல வேற ஒரு விஷயம் போட்டிருக்கோம். அந்த ஆர்டிஐ ஆதாரம் கிடைச்சோன்னா அது வெளிப்படையாக இன்னும் பல விஷயங்கள் நம்ம போடுவதற்கு தயாரா இருக்கும். இதுக்கு இடையில அவர்கிட்ட ஒரு தகவல் வந்ததுனால தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த பழனி அடிவாரத்தில் இருக்கிற அந்த 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை, அந்த 100 கோடி மதிப்புடைய இடத்தை ஆட்டையை போட முயன்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. தாவேக அரசாங்கத்தினுடைய கோயில் நிலங்களை கொள்ளையடிக்கிற கும்பல் அங்க இருக்கு அப்படின்றது வெளிப்படையாக தெரிந்து விட்டது. இதோடு சேர்ந்து கரூர்லயும், கரூர் உங்களை சும்மா விடாதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏற்கனவே உங்களுக்கு கரும்புள்ளி கரூர் தான். 41 பேரை சாவடிச்சிருக்கீங்க. தாவேக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே 41 பேரை சாவடிச்சு தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இப்ப கரூர்ல தான் 25,000 கோடி மதிப்புடைய இடம், 2,500 கோடி, சாரி 2,500 கோடி மதிப்புடைய இடத்தை, கோயில் நிலத்தை ஆட்டையை போட்டதாக ஒரு புகார் வந்திருக்கு. அதோட விஷயங்கள் இன்னும் எவ்வளவு தூரம் பூதாகரமா வரப்போகுதுன்னு தெரியல. அதுவும் நிச்சயமாக இவர்களுக்கு பெரிய சிக்கலை தான் உண்டாக்கும். எங்க உங்க அரசியல் தொடங்கியதாக நீங்க நினைக்கிறீங்களோ அதே இடத்துல தான் உங்க அரசியலும் முடிய போகுது. கரூர்ல அதை தொடங்கி கரூர்லயே முடிக்க போறீங்க நீங்க. கோயில் நிலத்தை ஆட்டையை போட்ட எவனும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. முருகன் இடம் தானே, பாட்டம் முப்பாட்டம் முருகன் இடம், ஆட்டையை போட்டாலும் நினைச்ச அத்தனை பேரும் சிக்குவீங்க. இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கிற விஷயத்த இப்ப சிபிசிஐடி கையில் எடுத்திருக்கு. இந்த வழக்கை சிபிசிஐடி கையில் எடுத்திருக்காங்க. அப்ப அவர்கள் வந்து நிச்சயமாக சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் அவர்களை சிபிசிஐடி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இருந்தா,
ஏன்னா தாவேக அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை எதையும் நம்ப முடியல. ஏன்னா இவங்க எதுவுமே நேர்மையா இல்லை, பொய் பித்தலாட்ட விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. சிபிசிஐடி நடவடிக்கை எடுத்து எவ்வளவு தூரம் யாரையெல்லாம் பிடிக்க போறாங்க, எந்த தலைகள் உருள போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அது நேர்மையாக நடந்தால் பல பேர் சிக்குவார்கள். நேர்மையா நடக்குமா அப்படின்றத பொறுத்திருப்போம். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு பேசுவதற்கு. அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு அன்பு நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.